ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீதிங் ரீஃப்ரேம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெட்ரோ மூவி. நான் எஸ்டர்டே தான் அந்த படம் பார்த்தேன். படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சூர்யா சார் ஆக்டிங்கும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ஓவரால் படம் ஒன் டைம் வாட்சபிள் தான். அண்ட் இதில் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன கதைன்னா, இவர் ஒரு அனாதை பையனாக வந்திருக்காரு. இவங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க. ஜோஜு ஜார்ஜ் அப்புறம் அவங்க ஒய்ஃப் தத்தெடுத்து வளர்க்குறாங்க. வளர்த்துறப்போ அவருக்கு சிரிப்பே வராது. என்ன பண்ணாலும் அந்த குழந்தையிலேருந்து அவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த சிரிப்புங்கிறதே வராது சூர்யா சாருக்கு. ஸோ அவருக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து அதில் ஃபோக்கஸ் பண்ண வைக்கிறாங்க. என்னென்னா அவருக்கு ஃபைட்டிங் அந்த மாதிரி இதாக பிடிக்குது. அப்போ கராத்தே கிளாஸில் சேர்த்து விட்றாங்க அவங்க அம்மா. அதில் நல்லா டெவலப் ஆகி வந்துடுறாரு. ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆப்போசிட் பார்ட்டிஸ் அடிக்க வர்றாங்க. அப்போ இவர் தான் இறங்கி அவங்க அப்பாவை காப்பாற்றுறாரு. அது வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு அந்த சூர்யா சாரை பிடிக்காது. அதிலிருந்து அவர் சூர்யா சாரும் அவர் ஒரு பையனாக பார்க்குறாரு. பையன் இல்லை, ஒரு அடியாளாக, அவர் கூட இருக்கிற ஒரு அடியாளாக தான் அவர் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்காக நிறையா பிரச்சனைகள், நிறைய எனிமீஸ் எல்லாரையும் இந்த ஃபைட் ஏகப்பட்ட எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு, சண்டை கட்டுறாரு. அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் இவருக்கு மேரேஜ் ஆயிடுது. மேரேஜ் ஆகிறப்போ இதில் ஒரு கோல்டு ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஒரு பொருள் இருக்குது. அது சூர்யா சாருக்கு தான் தெரியும் எங்கே இருக்குது அப்படின்னு. அது அவங்க அப்பாவுக்கு ஜோஜு ஜார்ஜ் சாருக்கு வேணும். அப்போ இவர்கிட்ட கேட்குறாரு. இவர் அது எங்கே இருக்குது என்னன்னு சொல்லலை. ஸோ அவர் கடுப்பில் என்ன பண்ணிடுறாரு, போய் அவரோட ஒய்ஃபை கொல்றேன் அப்படின்ட்டு போகிறாரு. அந்த டைமில் இவர் அப்பாவோட ஒரு சைடு கையை சரக்குன்னு வெட்டி விட்டுறாரு. அன்எக்ஸ்பெக்டட். திடீர்னு அவங்க அப்பா கையை வெட்டி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்மளால் ஜெயிலுக்கு போயிடுவார் சூர்யா சார் ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் அங்கேயும் நிறைய பிரச்சனை. அப்புறம் அங்கேருந்து இவங்களோட ஒய்ஃப் அந்த கை வெட்டின பிரச்சனைக்கு அப்புறம் அவங்க அங்கேருந்து போயிடுவாங்க. ஏதோ ஒரு அந்தமான் தீவு தான் நினைக்கிறேன். அங்கே போய் வாழ்ந்துட்டுருப்பாங்க. அப்போ சூர்யா சார் இங்கேருந்து ஒரு போலீஸ்காரரோட ஹெல்ப்போடு இங்கேருந்து தப்பிச்சு போய் அங்கே போகிறாரு. போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவர் ஜெயில் கைதியாக இருந்து தானே தப்பிச்சு போகிறாரு. ஸோ அங்கே போய் அவருக்கு அவங்கள மறுபடியும் அவங்ககிட்ட என்ட்ராகிறதுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படுது. ஸோ ஜெயராம் சார் இடையில வர்றாரு. அவர் ஒரு லாஃப்டர் டாக்டர், எப்படி சொல்கிறது, சிரிப்பு புத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை கம்பவுண்டராக வச்சு சூர்யா சார் டாக்டராக போகிறாரு. நம்மளுக்கு சிரிப்பே வராது, இவர் டாக்டராக போகிறாரு. போய் அங்கே போயிட்டு ஷோவெல்லாம் பண்ணுறாங்க. அந்த டைமில் ஹீரோயின் மேடம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு சூர்யா சார் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு பார்த்தோன்னே அவருக்கு எதுவும் செய்கிறக்கு வரல, ஷோ பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு, சரின்னு சொல்லிட்டு அவங்கள போய் மீட் பண்ணலான்னு போகிறாங்க. அவங்க ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் அங்கே அந்த லோக்கல் ரவுடிஸ் இருப்பாங்கள்ல, அவங்க ஏதோ ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவங்க ஒரு இதில் இவரோட ஆளை அதாவது சூர்யா சாரோட ஒய்ஃபு தான், அவங்க மேரேஜ் ஆயிடுச்சுல்ல. அப்போ அவங்கள ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் கிண்டல் பண்ணுறாங்க. அவருக்கு இது பிடிக்கல, அவருக்கு சரியான கடுப்பாகுது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அடிதடி தான். அப்புறம் டைரெக்டாக அது பண்ணவும் முடியாது. அவர் ஒரு டைம் வீட்டுக்கு போய் அவங்கள போட்டு சரியான அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் அது முடிஞ்சு அப்புறம் அப்பயுமே அவங்க அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த அடிதடியெலாம் விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம வில்லனோட என்ட்ரி. வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிகிர்தண்டா XXXல கூட நடிச்சிருப்பார். அவர் பேர் சரியாக தெரில. என்ன காணன்னா ஏதோ சொல்லுவாங்க, டக்குன்னு பேர் ஞாபகம் வரல. அவர் வேறு லெவல். அந்த படத்துலேருந்து அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக அந்த படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ் சார். அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வில்லன் என்ட்ரி ஆகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களையெல்லாம் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு ரப்பர் ஃபேக்ட்ரி வச்சுட்டு டெய்லி இவங்கள அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அடிமையாக வச்சுக்கிட்டு ஃபைட் ஷோ மாதிரி நடத்துகிறாங்க. அதை பெட் கட்டி ஒரு இதே பார்க்குறாங்க. அதையவே பெரிய ஒரு இது மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அவர் இருக்கார். அவரோட ஆள் தான் அந்த இவங்க ஒய்ஃபை கிண்டல் பண்ணவங்க. ஸோ அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் போகுது, இந்த மாதிரி எங்களை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்கள தேடிட்டு வர்றாரு. கரெக்டாக இவங்க அப்பாவும் அங்கேருந்து வந்துடுறாரு. இந்த தங்கம் பிரச்சனையாச்சுல, இந்த கோல்டு ஃபிஷ், அதை தேடிட்டு அவங்க அப்பாவும் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான பிரச்சனைலாம் நடக்குது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான்
கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகுது. அவங்க இந்த இவரோட இதை சொல்ல மறந்துட்டேன், இவரோட வயிற்றில் வந்து வேல் இது இருக்கும். இவங்க வந்து என்னென்னா இந்த கோயில், அவங்க ஊரில் வந்து ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட வேல் வந்து இந்த ஜிகிர்தண்டா சார் சொன்னேன்ல, அவரோட அதாவது வில்லனோட அப்பா தான் வந்து நாசர். அவரை வந்து இந்த வேல் வயிற்றில் வேல் படம் இருக்கிறவன் தான் வந்து கொல்லுவான் அப்படின்னு அந்த ஏரியா பூசாரி சொல்லிடுவார். அதனால வந்து அவர் நாக்கு அறுத்து விட்ருவார். அப்புறம் அந்த ஏரியாவில் அதுக்கப்புறம் எந்த குழந்த பிறந்தாலும் வந்து கொல்லுவாங்க. பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, பையனை தான். பையனாக இருந்தால் வந்து கொன்றுவாங்க. அந்த அவர் ஒரு குறிப்பிட்ட டைம் ஏதோ பௌர்ணமி ஏதோ சொல்லியிருப்பாங்க, அப்போ வந்து கொன்றுவாங்க. ஸோ வந்து சூர்யா சார் வந்து அவரும் அப்போ அங்கே தான் பிறந்திருப்பார். அவரோட வயிற்றில் வேல் படம் போட்டிருக்கும். ஸோ அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா கொண்டு ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சுட்டு வந்துடுவார். அப்போ இவங்களோட ஆளுங்க வந்து பார்த்துட்டு ஒரே ஒரு பொன் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதை விட கொடுமை என்னென்னா, அந்த பிறந்த குழந்தைகளெல்லாம் கொண்டு போய் அவங்க முதலைக்கு இறையாக கொடுப்பாங்க. ஐயோ, அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஒரு பச்சை மண்ணை கொண்டு போய் இது முதலைக்கு இறையாக கொடுக்குற சீன்லாம் ரொம்ப டச்சிங்காக ஒரு மாதிரியாக இருந்துச்சு. டச்சிங்கிறத விட என்னடா இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் அது வந்து இதுதான் வந்து ஃப்ளாஷ்பேக். சூர்யா சார் எப்படி அந்த நாக்கை அறுத்துவிட்ட அந்த பூசாரி தான் வந்து அவர்கிட்ட தான் குழந்தை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. இவனை கொண்டு எங்கேயாச்சும் கொண்டு வளர்த்து இவங்க கண்ணில் படாமல் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ வந்து தான் இவர் இங்கே கொண்டு வந்திருப்பார். இங்கே பிரச்சனையாகி தான் வந்து அவர் இறந்துருவார், அந்த கோயில் பூசாரி. அப்போ தான் வந்து ஜோஜு சாரோட ஒய்ஃப் வந்து அந்த குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்டு வருவாங்க. அது எப்போ தெரியும் அப்படின்னா, ஒரு ஃபைட்டே இவங்க கூட போய் சண்டை இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்னால நம்ம இப்படி நம்மளோட அப்பா அம்மா, ஜோஜு சார் பார்த்தீங்கன்னா அவரை ஒரு மகனாகவே ஏற்றுக்க மாட்டார். ஆனால் யாரா உனக்கு அப்பன்ட்டு இருப்பார். அப்போ வந்து இவங்க சூர்யா சாரோட அப்பா அம்மாவெல்லாம் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் வந்து உண்மையிலேயே அவங்க சொன்ன மாதிரியே அந்த வேலு இது படம் போட்டிருக்கிறவன் தான் வந்து இவரை கொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பூசாரி சொல்லியிருப்பார். நாசரை வந்து கொல்லுவான் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து இவர் போய் கொல்லுவார். கொன்னதுக்கப்புறம் வந்து இப்போ நாசர் சார் வந்து அது நாசர் சாரோட பையனை வந்து கட்டி தொங்கிட்டு போயிடுவார். நாசர் சாரை கொல்ல போனால் அவரே சுட்டுட்டு செத்துருவார். ஆனால் இவர் உயிரோடு இருப்பார் இந்த பையன். அப்போ வந்து ஜோஜு சார் வந்து ஒரு படையோடு வந்துடுவார். வந்து இவங்களெல்லாம் இது பண்ணி அந்த கோல்டு ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுவார். வந்து பார்த்தா அந்த கோயில் எல்லோரும் இருப்பாங்க. எல்லோரும் கையில் ராக்கெட் லான்ச்சர் வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு லான்ச்சர், அதாவது சூர்யா சாரோட அம்மா வந்து விடுவாங்க. இப்படி வச்சுக்கிட்டு விட்ட உடனே வந்து அள்ளு விட்டுரும் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம். ஆனால் வரிசையாக எல்லார் கையில் ராக்கெட் லான்ச்சர் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு இவங்களும் சரண்டர் ஆயிடுவாங்க. அதோட அந்த பிரச்சனையும் முடிஞ்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, படம் ஸ்டார்டிங்லேருந்து சிரிக்காமையே இருந்த சூர்யா சார் வந்து அந்தமான் வந்ததுக்கப்புறம் பூஜா மேம் கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் சிரிப்பார். அவரை எரியாமல் சிரிச்சிருவார். அவர் சிரித்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சிரிக்காமையே இருந்த ஒருத்தர் வந்து இந்த மண்ணுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சிரிக்க ஆரம்பிப்பார். அண்ட் இவர் போடுற அந்த ஃபைட் இதெல்லாம் வந்து பூஜா மேமுக்கு பிடிக்காது. ஆனால் அந்த அவரோட அந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இவங்களுக்காக தான் இவரெல்லாம் இது கற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சூர்யா சார் ஆக்டிங் வேறு லெவலாக இருந்துச்சு. கார்த்திக் சுப்புராஜ் சார் படத்தில் வந்து நான் இது வரைக்கும் பார்த்த படத்தில் இது கொஞ்சம் வேரியபிளாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்த கார்த்திக் சுப்புராஜ் படங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஜானர் இருக்கும். ஆனால் கார்த்திக் சுப்புராஜ் சாரோட டைரக்ஷனில் கார்த்திக் சுப்புராஜ் சார் டைரக்ஷனில் சூர்யா சார் நடிச்சிருக்காரு, எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்கலான்னு போனால். ஆனால் போனதுக்கு ஒர்த்தாக தான் இருந்துச்சு. அவரோட கேரக்டராக இருக்கட்டும், அவரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அவர் டோட்டலாகவே வந்து இது நாள் வரைக்கும் சூர்யா சார் அந்த மாதிரி ஒரு கெட்டப்லேயோ ஒரு ரோல்லையோ இது நாள் வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிருந்துச்சி. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். மேபி படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுறேன். ஆனால் எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் ரிவ்யூ போடுறேன். ஸோ இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா தயங்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ரிவ்யூ. ஓகே, தேங்க்யூ, பாய்.